ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு 2-3 வாட்டி. உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இந்த சிக்கன் ஊறினாதான் டேஸ்டா இருக்கும். அப்பதான் சிக்கன்ல உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம பிரியாணில சேர்ப்போம், ஸோ அதனால உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மொத்தமாவே இதுல போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இப்ப இதுல சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நாங்க கலருக்காக கொஞ்சமா பவுடர் சேர்த்துக்கோம். இதுல தயிர், தேவையான அளவு தயிர் ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமா எடுத்து வச்சிருங்க. இது ஒரு 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் வரைக்கும் ஊறட்டும். நல்லா ஊறினாதான் அந்த அளவுக்கு சிக்கன் உள்ள எல்லாமே இறங்கும், உப்பு காரம்லாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடயே நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நெய் கடைசியாவும் சேர்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்லயே சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க, பட்டை லவங்கம் அது எல்லாத்தையுமே. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நீளவாக்கா கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே புதினா சேர்த்துக்கோங்க. புதினாவும் வதங்கட்டும். அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். உப்பு போட்டீங்கன்னா ஆல்ரெடி சிக்கன்லயே உப்பு போட்டிருக்கோம், ஸோ நீங்க பார்த்து உப்பு போடுங்க எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அதில் கொஞ்சமா சேர்த்துட்டு இதில் கொஞ்சமா சேர்த்துட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அந்த பிரியாணிக்கு ஸ்மெல் டேஸ்ட் கொடுக்கறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். விடாம மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேர்க்க போறோம். சிக்கனை சேர்த்துருங்க. மிளகாத்தூள் பார்த்துட்டு சேருங்க உங்களுக்கு வேணும்னா, ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி போட்டிருப்போம். இது கூடவே தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு என்ன வேணுமோ அவ்வளோ. இப்போ இது கூட பிரியாணி மசாலா, தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. சிக்கன் கொஞ்சம் இதுவாகட்டும், கை கொஞ்சம் தண்ணி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுதான் அளவு. தண்ணி ஊற்றி மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஊற வச்சு வச்சிருக்கோம் பாஸ்மதி ரைஸ், அதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் இழுக்கிறப்ப அது பாருங்க, அந்த ஸ்டேஜ்ல வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணிலாம் ஊற்றி இதுவா இருந்துருப்பாங்க, தண்ணிலாம் உறிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க தம் போடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். தம் போட்டு விட்டுருங்க 15 to 20 மினிட்ஸ். சூப்பரா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கடைசியா கூட நெய் ஊத்திக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பாருங்க எவ்வளவு உதிரியா சூப்பரா இருக்கு பாருங்க பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.